ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இது மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட் கோர் பார்ட் 5. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ இந்த பாட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன பாட்டில் நான் வந்து கேட்டுருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து தினேஷ் எம்சின்றவர் வந்து சொல்லியிருந்தார். அந்த ப்ரோ சொன்னார் அயன் ஃபார்ம் எக்ஸ்பி ஃபார்ம் கட்டுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அயன் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல தான் அதை வந்து நான் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்த வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏங்க ஓகே, இந்த இடத்துல தான் நான் இப்போ வந்து அயன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுக்கு வந்து 100 பிளாக் டிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து இங்கே இருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணி கட்டலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கிறேன். இடத்த இன்னும் கொஞ்சம் பெருசாக சுத்தம் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே இருங்க, இங்கேருந்து போடலான்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 5க்கு 9ன்ற ரேடியஸில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்முக்கு வந்து பேஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் கைஸ். ஏன்னா அப்போ தான் வந்து அயன் குளம் வந்து ஸ்பான் ஆகி தண்ணிக்குள்ளே வந்து வியர்த்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த கில்லிங் ஏரியா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கைஸ் 5x9 அந்த மாதிரி. அதாவது இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே காய்ஸ், இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் தோண்டிட்டு. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பள்ளம் தோண்டி எடுத்தாச்சு. அது தோண்டி எடுத்துக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்து சரியான ஊற்றுது, சாத்துது. ஸோ அதனால் மாபிக்கு இப்போ எதனா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கலான்னு பார்க்குறேன். போய் ஃபஸ்ட்டு தூங்க முடியாதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். வாங்க போவோம். இது பாருங்கள், மழை எனும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா, சாத்துது. இது வந்து ரியலிஸ்டிக் போயமி அப்படின்ட்டு ஒரு ஆட் போட்டதுனால அது இந்த மாதிரி தெரியுது. மழை மைண்ட் கிராஃப்டில் நார்மலாக இந்த மாதிரி தெரியாது. ஓகே கைஸ், வந்து இருங்க, தூங்க முடியுதா செக் பண்ணுவோம். ரைட்டு, தூங்க முடியல, இந்த மழையை நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து பெட்டுக்கு தேவையான உள்ளே போய் கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். வில்லேஜில் நிறைய இந்த உள்ளு தான் இருக்கும். அதுவும் நம்ம வில்லேஜில் வந்து இந்த உள்ளு வச்சுட்டு ஜாப் இருக்கிறவன் நிறைய பேர் இருந்தானுங்க. ஸோ அதனால் இங்கே வந்து உள்ளு நிறைய இருக்கும் கைஸ். வானம் மின்னிச்சு, மின்ன மாதிரி ஏதோ எஃபெக்டாக தெரியுது கைஸ். இங்கே பாருங்கள், ஷீப்பு நம்மளுக்கு தேவையான அதுவும் 2 இருக்குது. ரைட், ஓகே, ஒன்று தரேன், 2ஆக தருவேன்னு பார்த்தா அது இவன் பாருங்க கைஸ், 2 தந்துட்டான். ஓகே கைஸ், வீட்டில் இருக்கிற பெட்டெல்லாம் வச்சு தரலாமா கைஸ்? அங்கே பாருங்கள், இதுக்குள்ளே அந்த ஆட்டுக்கு முடி வந்துச்சு. நல்ல பையன், 2 தந்துட்டான். இதை பாருங்கள், இவனும் அதுக்குள்ளே முடி வந்துச்சு. மொத்தம் 2 3 4 எத்தனை ஆச்சுன்னு தெரில கைஸ். இருங்க, இதை பாருங்கள், மேலே இருக்குது. இதை தான் சொன்னேன் நான். அங்கே உள்ளு இதை பாருங்கள், இந்த மாதிரி உள்ளு நிறைய அங்கங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதை பாருங்கள் கைஸ், இதோ இது உள்ளு. இந்த உள்ளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மொத்தமாக. இருங்க கைஸ், ஓகே ரைட்டு. ஓகே, இங்கே இருக்கிறதையும் கட் பண்ணிவிடுவோம். மொத்தமாக எடுத்துக்கினா ஒரு 20 பெட்டு தேவை கைஸ். 20 பெட்டு வச்சா தான் 2 அயன் குளம் ஸ்பான் ஆகும். 20 வில்லேஜர், 20 பெட்டு இதெல்லாம் வச்சா தான் மொத்தமாகவே 2 அயன் குளம் ஸ்பான் ஆவாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் மைண்ட் கிராஃப்டில் எல்லாருக்கும் தெரியும். ஓகே இருங்க, இவ்வளோ நான் இது இந்த பக்கம் ஒரு ஆடுக்கு இதில் கைஸ், இவங்ககிட்ட இந்த சீரியஸில் கட் பண்ணிடலாம். ஓகே இருங்க கைஸ், அந்தாண்டு ஏதோ ஒரு ஆளை பார்த்த மாதிரி கைஸ். இதோ பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட எத்தனை வுட் இருக்குது? ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு ஃபஸ்ட்டு வுட்டு எவ்வளோ வச்சு பெட்டு எத்தனை செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். இருங்க, மொத்தமாக ஃபஸ்ட்டு பெட்டு செஞ்சு பார்ப்போம். 1 2 3 4 5, இதில் ஒரு 3 எல்லோ கலர், 1 2 3. ஓகே
கைஸ் இதெல்லாம் பத்தாது, மொத்தம் 20 பெட் வேணும். நான் மொத்தமாக உங்களை வந்து செஞ்சுட்டு வந்து பார்க்குறேன் கைஸ் 20 பெட்டையும். ஓகே கைஸ் 20 பெட்டை நான் வந்து செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அதை அடிச்சு பிடிச்சி ஓகே பாருங்கள், 20ன்னு இல்லை 20க்கு மிச்சமாகவே இருக்கும் பெட்டு. அதனால் இப்போதைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 20 பெட்டையும் லைனாக வைக்கணும். ஃபுல்லாக டப்புன்னு ப்ளேஸ் பண்ணிடுவோம். வாங்க இருங்க, இங்கேருந்து 1 2 3 4 இருங்க, பட்டுன்னு ப்ளேஸ் பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 இருங்க, இந்த கலர் வந்து நம்ம ஓரமாக வைக்கலாம். 8 9 ஓகே அடே கைஸ். அப்புறம் வீடியோ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னா, நான் வந்து வேறு ஒரு ஆப் வீடியோ ரெக்கார்டிங் ஆப் யூஸ் பண்ணேன். சிஸ்டம்லேயே இருக்கிற, அதாவது என் மொபைல்லே வந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணலை. அதனால தான் வந்து இந்த மாதிரி சில இடத்துல வந்து கொஞ்சம் இதுவாகும். அதுவும் இல்லாமல் சவுண்டு எதனா பேக்ரவுண்ட் சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃபராக வர மாதிரி இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அது எப்படி ஆயிடுச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து என் சிஸ்டமே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டேன். அதர் பார்ட்டி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வருது. அப்புறம் கவுண்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு பெட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இப்போது. ஸோ அதனால் அந்த பெட்டை எடுத்துட்டேன். இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா பெட்டையும் வச்சு முடிச்சணும் கைஸ். ஓகே சொன்னில்ல, வாங்க கைஸ் மேலே போவோம். நான் கைஸ் சன்னில் ஏதாவது வீடு வர்றா மேலே 1 இன்னொரு கைஸ் ஓகே வெளியே வந்தாச்சு. நான் கைஸ் ஒரே பனி மூட்டமாக இருக்குது. வெளியே வந்ததும் என்னடா அவன் கைஸ் அங்கே பாருங்க, ஒருத்தன் பனி மூட்டத்தில் டான்ஸ் ஆடிட்டு போய்க்கிறான். அவனை விட்டு தெல்லுங்க. ஓகே கைஸ் நான் போயிட்டு ஃப்ளச்சிங் டேபிள் செஞ்சுட்டு வரேன். ஓகே 20 ஃப்ளச்சிங் டேபிளையும் செஞ்சுட்டு வந்துட்டேன். அது ஏன்டா காமிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஆஃப்லைனில் செஞ்சேன். அதாவது வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல அப்போ வந்து. ஏன்னா வந்து அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதை செய்யறதுக்கு உக்காந்துன்னு கிராவலை போட்டு மைண்ட் மைனிங் வந்தேன். வேறு எதுவும் பண்ணல. ஸோ அதெல்லாம் காமிக்க தேவையில்ல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் கைஸ். ஓகே கைஸ் ஒரு வழியாக டார்ச்சப் பண்ணிட்டேன். அதாவது எதுக்கு டார்ச்சப் பண்ணுறேன்னா, மாப் எதுவும் ஸ்பான் ஆகக்கூடாது. வில்லேஜில் கூட்டின்னு வந்து உள்ளே போடணும்ல. ஓகே கைஸ் இருங்க, நைட் ஆகுது, ஃபஸ்ட்டு தூங்கி வந்துடும். தூங்குடா. ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஓகே கைஸ் ஒரு வழியாக நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தபட்ச கட்டமாக என்னென்னா, வில்லேஜில் கூட்டின்னு வந்து இது உள்ளே போடணும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரே வேலை. என்னடா கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஒரே ஜாம்பி அது இது நிற்கிது. அங்கே ஒருத்தன், அதுவும் சாதா ஜாம்பி தண்ணியில் மறந்து சுற்றி நிற்கிறான். வாடடி வாடா, அங்கே வாடா, கிட்ட வாடா வாடடி. நடா இவ்வளோ பொறுமையாக வர, வாடா சட்டுன்னு வாடா. இவன் வேகமாக வரமாட்டான், நானே வரண்டா அவங்ககிட்ட சேத்த பையலே. கைஸ் அவன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போட்டு இந்த லீடு எடுத்துன்னு போயிட்டு வில்லேஜரை தான் பிடிச்சின்னு வந்து போட போகிறோம். ஸோ வாங்க கைஸ் பட்னு போயிட்டு 2 வில்லேஜரை வந்து பிடிச்சின்னு வந்து போடுவோம். இவனுங்களா தான் கைஸ். இருங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்த இது பண்ணிக்கிறேன். பட்னு கீழே விட்டேன்னா என்ன பண்ணுறது. இப்போ போய் ஒரு 2 வில்லேஜரை பிடிச்சின்னு வந்து உள்ளே போட்டு 2 பேருக்கும் ஃபுட்டு கொடுத்தோம்னா, ஃபுட்டு கொடுத்தோம்னா அவனுக்கு மாட்டுன்னு வாசன்னு குச்சி போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம அயன் ஃபார்ம் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். அவனுங்க 20 பேர் வில்லேஜர் ஆகிட்டானுங்கன்னா போதும். 20 வில்லேஜரை ஃப்ளச்சர் 20 ஃப்ளச்சர் இருந்தால் போதும் கைஸ். 2 அயன் கோலம் ஸ்பான் ஆகும். அதேமாரி இந்த அயன் ஃபார்ம்னு இருக்குல்ல கைஸ், இது வந்து நீங்கள் வந்து கட்டுற இடத்த பொறுத்து இருக்குது கைஸ். வில்லேஜ் விட்டு 100 மீட்டர் ரேடியஸ் தூரத்தில் இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் கீழே எந்த ஒரு கேவ் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்பான் ரேட் கம்மியாகும் அந்த மாதிரின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில். ஓகே இப்போ இவனுக்கு 2 பேர் பிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து லீடு போட்டு இவனுங்களை ஈத்துன்னு போனோம். இவனுங்களை எப்படி கூட்டின்னு பார்த்தா இப்போ எனக்கு தெரில. தண்ணியிலே ஈத்துன்னு போயிடலாமா?
தண்ணியில் ஈத்துன்னு பாருன்னு சொன்னதுக்கு ஏடா தண்ணியில் இறங்கிட்டீங்க அடியே கைஸ் இருங்க நான் கீழே இவனுங்களை தண்ணியில் கூட்டணும் பார்த்து எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. நம்ம இருங்க கைஸ், இவனுங்களை தரையில் ஈக்க முடியுதா? முடியுமா கைஸ்? இவனுங்களை நான் வந்து எத்துன்னு போய் அங்கே சேர்த்துட்டு பார்க்குறேன் கைஸ். கைஸ் ஒரு வேலையை இவனுங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் லீடு எடுத்துக்கிச்சு. மேலே இப்படி ஈத்துன்னு வரத்துக்குள்ள பாருங்கள் திருப்பி ஏற்றிச்சு. அடி இவனுங்களை எப்படி கைஸ் கூப்பிட்டு வந்து இருங்க ஒரு டேட்டு போடுவோம். ஐயோ வரமாட்டேங்கிறானுங்களே கைஸ். இருங்க கைஸ், இது மேலே இன்னும் நிறைய பிளாக் ப்ளேஸ் பண்ணால் வருவானுங்களான்னு தெரில. அடே வாங்கடா. எப்படி ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் லீடு தான் கைஸ் இருக்குது. இருங்க கைஸ், ஸ்டோன் இருக்குது. இதை வந்து இவ்வளோ ஹைட் இப்போ மேலே ஏற்றனா அவனுக்கு வந்து மேலே வந்துடும். வந்துட்டானுங்க. ரைட் ஓகே. இப்போ இதை உடைக்கணும். பிகாக்ஸ் இருக்கா? இருக்குது, சந்தோஷம். ஓகே கைஸ், இப்போ இதை உடச்சிட்டு இவனுங்களை தூக்கின்னு போய் இப்போ நான் அந்த ஃபார்ம் உள்ள தள்ளி விட்டுற போகிறேன். ஓகேவா? வாங்க ரெடி வாங்கடா, வாங்க ரெடி வாங்கடா, வாங்க ரெடி வாங்கடா. ஓகே, இப்போ நான் அந்த பக்கம் போனேன்னா இவனுங்க இந்த பக்கம் வர மாதிரி வந்து கீழே விழுந்துடுவானுங்க. வீண்டானுங்களா? வீண்டானுங்க, சந்தோஷம். ஒருத்தன் ஃப்ளச்சராக மாட்டான், இன்னொருத்தனும் 2 பேரும் ஃப்ளச்சராக மாட்டானுங்க. இப்போ வந்து கீழே இறங்கிட்டு இந்த போட்டை உடச்சி விட்டால் போதும். ஓகே இருங்க, ஆக்ஸில் எடுப்போம். இவனுங்களை அடிக்காமல் உடைக்கணும் கைஸ், ஏன்னா இவனுங்களுக்கு எவ்வளோ உசுருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ரைட் ஓகே, போட்டு வந்துச்சு. இப்போ நம்ம மேலே ஏறிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே கைஸ், அச்சு பிச்சு மேலே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இவனுங்களை வந்து சுற்றி பாதுகாப்புக்கோசரம் வந்து என்னன்னா வால் காட்ட போகிறேன் கைஸ், ஒரு 2 பிளாக் ஹைட்டுக்கு. ஏன்னா எந்த ஒரு மாபும் உள்ளே போகக்கூடாது கைஸ். அதனால் நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வால் சுற்றி கல் போட்டு கட்டிட்டோம்னா ஜாம்பி கீம்பி எதுவும் ஸ்பான் ஆனாலும் வரமாட்டானுங்க. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே தண்ணிக்கிறதுனால இந்த ஆக்வா ஜாம்பி வந்து நைட் ஆகிடுச்சுன்னா மேலே ஏறி வருவான். அவன் அப்புறம் வில்லேஜரை பார்த்தானா உள்ளே அவ்வளோதான், உள்ளே இறங்கிடுவான். அப்புறம் வில்லேஜர் எல்லாம் ஜாம்பி ஃபைடு வில்லேஜராக மாறிடுவானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது அதோட. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதனால தான் சுற்றி இந்த மாதிரி வால் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே இருங்க. ஓகே கைஸ், இந்த பக்கமும் போட்டாச்சு. இருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டுடலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே கைஸ், இப்போ இவனுங்க 2 பேருக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்தாலே போதும். இவனுங்கெல்லாம் ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இவனுங்களை வந்து நான் வந்து ப்ரீட் பண்ணி முடிச்சுட்டு மொத்தமாக 20 பேர் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே, என்னடா 20 பேர் ஆகிட்டு வந்து பார்க்குறேன்னுட்டு இப்போ வந்து என்னடா மண்டை மட்டும் தெரியுது, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் அங்கே பாருங்கள் என் லூட்டு எதுக்கு தெரியுதா? பாருங்க கைஸ், பாருங்கள். இதோ இருக்கானே இந்த மண்டப்பையன் அயன்குளம், இவன் தான் கைஸ் என்னை ஒரே அடியாக போட்டு தள்ளிட்டான். ஒரே அடி தான் கைஸ் அடித்தான். முடிஞ்சு போச்சு கைஸ் சொல்லி. அவனை தெரியாமல் ஒரு அடி அடிச்சிட்டேன். தெரியாமல் இல்லை, அயன்குளம் ஸ்பானாக இருக்கே, கீழே வில்லேஜரை இறக்கி விடும்போது எதனா பண்ணிவிடுவான். சரி போட்டை உடச்சா வில்லேஜர் மேலே அடிவியும் அப்படின்றதுக்கோசரம் அவனை நான் தான் கைஸ் ஒரு அடி அடித்தேன். ஹைட்டு பிளாக் கணக்கு தெரியாமல் அடித்ததுனால ஒரே அடி தான் கைஸ் அடித்தான். காப்பர் ஆர்மர் போட்டிருக்குன்னு ஒரு தைரியத்தில் அடித்தேன். அதுவும் ஹைட்டாக தான் இருக்குன்ற ஒரு நினப்பில் வேறு இருந்தேன். ஆனால் ஒரே அடி தான் கைஸ் அடித்தான். எப்படி அது செத்தனி எனக்கே தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு மனசே கேட்கல கைஸ். அதுவும் ப்ரோ தினேஷ் ப்ரோ உனக்கோசரம் நான் இந்த அயன் ஃபார்மை கட்டி டெடிகேட் பண்ணலான்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ப்ரோ. கவலைப்படாத ப்ரோ, இன்னொரு ஹார்ட் கோர் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் கண்டிப்பாக அயன் ஃபார்ம் கட்டுறேன், போடுறேன். கவலையாப்படாத ப்ரோ, நீ கேட்டல, போடுறேன் ப்ரோ, போடுறேன். அயன் ஃபார்ம் எக்ஸ்பி ஃபார்ம்லாம் கட்டி போடுறேன். ஸோ ஓகே காய்ஸ், நான் இதோட வந்து உங்களை வந்து அடுத்த ஹார்ட் கோரில் பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். ஹார்ட் கோர் புஜ்ஜி போச்சு.